வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிந்து சமவெளி நாகரிகம். ஒருத்தர் நெறைய வீடியோல கமெண்ட் போட்டே இருக்கீங்க. ஹிஸ்டரி பார்ட் போடுங்க சார் அப்படின்ட்டு. பொதுவா ஐவிசி பொறுத்தவரைக்கும் என்னன்னா, செல்ஃப் பிரிப்பரேஷன் பண்றவங்க முதல்ல அங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இன்ஸ்டிடியூட் போய் படிக்கிறவங்கன்னா பாலிட்டி ஆரம்பிப்பாங்க. பாலிட்டி கிளாஸ் எடுப்பாங்க. பாலிட்டி படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 2008ல நான் படிக்க ஆரம்பிக்கும்போது ஐவிசில தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப எல்லாரும் நல்லா படிச்சிருப்போம். ஸ்கூல் புக்லயே கிட்டத்தட்ட ஒரு 56 பக்கத்துக்கு மேல சோர்ஸ் இருக்கு. 6th புக்ல இருக்கு, 9th புக்ல இருக்கு, 11th ஹிஸ்டரியில இருக்கு, 11th எத்திக்ஸ்ல இருக்கு. கொஸ்டினும் பார்த்தோம்னா எல்லா எக்ஸாம்லயும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. சில எக்ஸாம்ல 2 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அப்படி ஒரு முக்கியமான டாபிக் தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம். இப்ப நமக்கு இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சோர்ஸ் வந்து நமக்கு ஹிஸ்டரியில ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது இன்னைக்கு இன்னைக்கு நடக்கிற ஒரு இன்சிடென்ட் வச்சுக்கோங்க. ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், ஒரு ஸ்கீம் லான்ச் அப்படின்னம்னா 1000 நியூஸ் சேனல் அதை பத்தி சொல்லுவாங்க. ஏகப்பட்ட பேப்பர்ல அது வரும். அதுக்கப்புறம் சோசியல் மீடியால வரும். அப்புறம் நிறைய பேர் என்ன மாதிரி யூடியூப்ல எடுத்து போடுவாங்க. இப்படி நிறைய பேர் நிறைய ஒரு விஷயத்த நம்ம நிறைய பக்கம் சொல்றோம். ஆனா இதே அந்த காலத்துல பாவம் அவங்களுக்கு அப்படிப்பட்ட சோர்ஸ் இல்ல. இல்ல அவங்க பாவம் இல்ல. ஒருவேளை ஐவிசி பீரியட்ல அதெல்லாம் இருந்திருந்ததுன்னா நம்ம பாவம் ஆயிருப்போம். ஏன்னா டிஎன்பிசி அது எல்லாத்தையுமே நம்ம கேட்டு வச்சிருவாங்க. அப்ப பழைய காலத்துல பின்னாடி போக போக ஒரு மகாத்மா காந்தி பத்தி படிக்கிறோமா, நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருப்பாங்க. நமக்கு சோர்ஸ் கிடைக்கும். அப்ப இன்னும் போயிட்டே இருக்கோம்னா பின்னாடி போக 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 சோர்ஸ் குறையும். அப்படி இந்த ஐவிசியை பத்தி நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி, 5000 இயர்ஸ் எகோ, 5000 வருஷத்துக்கு முன்னாடினா நம்ம இடத்தை தோண்டி பார்க்கிறோம். தோண்டி பார்த்து சில பொருள்கள் நமக்கு கிடைக்குது. அந்த கிடைச்ச பொருள்கள் 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு தெரியுது. இதுதான் நமக்கு வந்து ஐவிசில நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப இதுல நமக்கு என்னன்னா, ஹிஸ்டரியில இந்த காலத்தை வந்து எப்படி பிரிக்கிறாங்க. இப்போ ஒரு நமக்கு வந்து பார்த்தோம்னா யூனிவர்ஸ் தோணுனதுக்கு ஒரு பிக் பேங் தியரி சொல்றாங்க. அது கிட்டத்தட்ட 13 பில்லியன் இயர்ஸ். பூமிக்கு வயசு பார்த்தோம்னா 4.6 பில்லியன், அவ்வளவு வயசு வந்து பூமிக்கு. மனிதர்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கும் பொழுது கற்காலம் அப்படிங்கிறாங்க. இந்த கற்காலத்திலேயே வந்து பழைய கற்காலம், புதிய கற்காலம், அதுக்கு இடையில இடைக்கற்காலம், இந்த மாதிரி கற்காலத்தை பிரிக்கிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் இங்க இப்ப நம்ம இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா 2025 2025 இதுல நமக்கு வந்து ஒரு 1 வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி அது மைனஸ்ல போகும். அப்ப இந்த 1 லட்சம் அப்படின்னு இருந்து அது வந்து கற்காலத்தோட தொடக்கமா இருக்கு. அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 35,000, சில இதுல 40,000 அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த 40,000 35,000 அதுலதான் என்ன ஆரம்பிக்குதுன்னா பழைய கற்காலம். பழைய கற்காலத்துல மனுஷன் என்ன பண்ணிருக்கான், கல் எடுத்து பயன்படுத்தியிருக்கான். கல்லை எடுத்து மிருகங்களை வேட்டையாடுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கிழங்குகளை தோன்றது, இதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இப்படி கல்லை அப்படியே பயன்படுத்துறது பழைய கற்காலம். இதுக்கப்புறமா என்னன்னா புதிய கற்காலத்துல கல்லோட அளவு சின்னதா இருக்கு. அப்ப இந்த கல்லோட அளவு சின்னதாகணும்னா அதுக்கு இடையில தான் இடைக்கற்காலம் வருது, மீசோலித்திக் அப்படின்னு சொல்லிட்டு. கல்லை எப்படி சின்னதாக்க முடியும்? ஒரு கல்லை எடுத்து இன்னொரு கல்லு மேல உரசணும், ஷார்ப் ஆக்குறதுக்காக. அப்படி இவன் ஷார்ப் ஆக்கும் பொழுது இவங்களுக்கே தெரியாம ஸ்பார்க் வந்திருக்கும். அந்த ஸ்பார்க்ல சுத்தி இருக்கிற இலை எல்லாமே பத்தி எரிஞ்சிருக்கும். அப்படி பத்தி எரிஞ்ச போது சில மிருகங்கள் செத்து போனதெல்லாம் எரிஞ்சிருக்கும். இல்ல மிருகங்கள் செத்து எரிஞ்சிருக்கும். அதை எடுத்து சாப்பிட்டுருப்பான். அப்பதான் முதல்ல பச்சையா ஒரு மிருகத்தை சாப்பிடறதுக்கும் சமைச்சு சாப்பிடறதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். அப்ப மனிதன் நெருப்பை கண்டுபிடித்தது இடைக்கற்காலம். அப்ப இந்த புதிய கற்காலத்துக்கு போகும்பொழுது கல்லை ஷார்ப் ஆக்கும் பொழுதுதான் நெருப்பு வந்திருக்கும். இப்படி நெருப்பு கண்டுபிடிச்சு நெருப்பை போட்டு எரிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இவனுக்கே தெரியாம மண்ணுல அங்கங்க இருக்கக்கூடிய மெட்டல், மனிதன் கண்டறிந்த முதல் உலோகம் செம்பு, காப்பர். அப்ப அந்த காப்பர் வந்து உருகி இருக்கும். என்னடா அது பல வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி கல்லுக்கு பதிலாக அதை எடுத்து பயன்படுத்தி இருப்பான். அதுக்கப்புறம் அந்த மெட்டலை 2 3 மெட்டலை கலந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதுல நமக்கு கிடைக்கிறது நம்முடைய சிந்து சமவெளி நாகரிகம் என்பது உலோக காலம். பழைய கற்காலம், புதிய கற்காலம், அதுக்கப்புறமா உலோக காலம் வருது. அப்ப இந்த உலோக காலம், மனிதன் உலோகத்தை பயன்படுத்தின காலம் தான் சிந்து சமவெளி நாகரிகம். அது 5000 வருஷம். நமக்கு என்னன்னா 2000 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சங்க காலத்துக்கு நம்ம 2000 வருஷம் சொல்றோம். அப்ப சங்க காலத்துல நமக்கு இலக்கியம் இருக்கு, இடம் எந்த இடம் தெரியல. அப்ப திரு ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் அப்படிங்கிறாரு. அந்த சிந்துவெளியில இருந்தவங்க நாம தான் அப்படிங்கிறாங்க. இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை நாம மட்டும்தான் கிளைம் பண்றோம். வேர்ல்டுல வேற யாருமே, அங்கதான் பக்கத்துல தான் பாகிஸ்தான் இருக்கு, ஈரான் இருக்கு, அங்க நாங்க தான் இருந்தோம் அப்படின்னு அவங்க யாரும் கேட்கல. நாம தான் சொல்றோம், நாங்க அங்க இருந்தா வந்திருக்கோம். சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட நாகரிகமே. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ், ஒரு ஊரு 2 ஊர் இல்ல, கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட ஊர் பெயர்கள் அங்க சிந்து சமவெளியில, அதாவது பாகிஸ்தான் இந்தியா அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியது தமிழ் பெயர்களா இருக்கு. காவிரி அப்படிங்கிற பேர் அங்க இருக்கு, பொருணைங்கிற பேர் அங்க இருக்கு.
இந்த மாதிரி நம்முடைய ஊர் பேர்லாம் அங்க இருக்கு. அப்ப நாம ஒண்ணு அங்க இருந்து இங்க வந்திருக்கணும், இல்லைன்னா லெமூரியா கண்டம் அப்படிங்கிறாங்க, கடலுக்குள்ள போயிருச்சு. அந்த லெமூரியா கண்டத்துல இருந்து நம்ம மேல போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கணும். அப்ப இந்த ஐவிசி அப்படிங்கிறது ஒரு உலோக காலம். இதுல இவங்க பயன்படுத்தின உலோகம் செம்பு. இவங்களுக்கு இரும்பு தெரியாது. அப்ப இரும்ப பயன்படுத்துறவங்க, அதுவும் குதிரை மேல வந்து இரும்போட வர்றவங்க, இவங்கள ஜெயிச்சிருப்பாங்க. அப்ப இந்த சிந்து சமவெளிக்கு அடுத்து வரக்கூடியதுதான் வேத காலம். அது ஆரியர் வருகை அப்படிங்கிறாங்க. சோ அப்ப இந்த இன்சைட்ஸோட கொஸ்டின் வச்சுட்டு ஒன்னொன்னா பேசுவோம் நம்ம. இது ஒரு பொறுத்துக. இரும்பின் கண்டுபிடிப்பு. இரும்பு கண்டுபிடிச்சது பார்த்தோம்னா சிந்து சமவெளிக்கு தெரியாது இரும்பு. இவங்களுக்கு தெரியாத விஷயம் ரெண்டு. ஒண்ணு இரும்பு, இன்னொன்னு குதிரை. அப்ப இவங்களுக்கு அப்புறம் தான் இரும்பு வருது. அதுல யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரியர்கள் அப்படிங்கிறோம். ஆரியர்கள்னா நமக்கு வேத காலம். வேத காலத்துல முன்வேத காலம், பின்வேத காலம் ரெண்டு இருக்கு. இதுல பின்வேத காலத்துலதான் வர்ணாசிரமம், பிராமணா, சத்திரியா, வைசியா, சூத்திரா அப்படிங்கிற சதுர்வர்ணம் அது உருவானதான் இந்த பின்வேத காலம் அப்படிங்கிறாங்க. இந்த முன்வேத காலத்துல கூட அரசர்கள் கிடையாது. பின்வேத காலத்தினுடைய இறுதியில தான் அரசன் அப்படிங்கிறவன். ஏன்னா இவங்க மேய்த்தல் தொழில் செய்யறாங்க, குதிரை மேல வர்றாங்க. அப்ப மேய்த்தல் தொழில் செய்யும் பொழுது, குதிரை மேல வரும்பொழுது, கையில இரும்பு இருக்கும் பொழுது, இவங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறாரு. அவருக்கு தான் ஜனான்னு பேர் வைக்கிறாங்க. அந்த ஜனா தான் காலப்போக்குல ராஜா அப்படிங்கிற அந்த அரசன் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு வர்றான். ஏன்னா சிந்து சமவெளியில நமக்கு மன்னனே கிடையாது. இங்க ஆரியர்கள் இருக்கும் பொழுது மன்னர்கள் கிடையாது. அதுக்கப்புறம் தான் இந்த மன்னர் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. குறிப்பா பின்வேத காலம் முடியும் பொழுது ஜனா, ஜனா இருக்கிறது ஜனபதா, அது மகாஜனபதா. 16 மகாஜன பதங்கள் இருக்கு. இந்த 16 மகாஜன பதங்கள்ல கங்கை சமவெளியை ஆண்ட மிகப்பெரிய அரச வம்சம், இந்தியாவுடைய முதல் அரச வம்சம், மகதத்தை ஆட்சி செய்த ஹரியங்க வம்சம். அதனுடைய மன்னர் பார்த்தோம்னா பிம்பிசாரர் அஜாத சத்ரு. அதுக்கப்புறம் ஹரியங்க வம்சத்துக்கு அப்புறம் சிசுநாக வம்சம், அதுக்கப்புறம் நந்த வம்சம், நந்த வம்சத்துக்கு அப்புறம் தான் மௌரிய பேரரசு. அதுலதான் அசோகர் வர்றாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சுங்கர்கள் வர்றாங்க, குஷானர்கள் வர்றாங்க, அதுக்கப்புறம் குப்தர்கள் வர்றாங்க. இப்படியே போயிட்டே இருக்கு. பட் நமக்கு சிலபஸ் ஒண்ணு ஐவிசி, ஐவிசிக்கு அப்புறமா குப்தர்கள். இது ரெண்டு தான். ஆன்சியன்ல இருந்து இது ரெண்டு தான் இருக்கு. அப்ப இந்த ரெண்டுல ஜஸ்ட் ஆப்ஷனுக்காக இவங்க வச்சிருக்காங்க. ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க எங்க ஃபிட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இரும்பு காலம். இவங்களுக்கு இரும்பு தெரியாது. அடுத்தது பாருங்க வெண்கலத்தின் கண்டுபிடிப்பு. வெண்கலத்துல ஒரு சிலை செஞ்சிருக்காங்க, சிலையே செஞ்சிருக்காங்க. வெண்கலம்னா ஒரு உலோக கலவை, அப்படியே உலோகத்தை எடுக்கிறது இல்ல. நமக்கு இருக்கிற காப்பர் செம்பையும் வெள்ளியம் டின்னு சொல்லுவோம், அது ரெண்டையும் கலந்தா வெண்கலம். வெண்கல பாத்திரம் வச்சிருப்போம், வெண்கலத்துல பதக்கம் கொடுப்போம் நம்ம, வெண்கல பதக்கம், பிரான்ஸ் மெடல். அந்த பிரான்ஸை சிந்து சமவெளியில பயன்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விவசாயத்தினுடைய துவக்கம், புதிய கற்காலம். புதிய கற்காலத்துல விவசாயம் பண்ணியிருக்கான். மனுஷன் என்ன பண்ணிருக்க, நெருப்பு பத்தி எரிஞ்சிருக்கு, அந்த ஃபீல்ட் எல்லாம் கிளியர் ஆயிருக்கு. என்னடா செடியெல்லாம் போயிடுச்சு, மரம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது போட்ட கொட்டையெல்லாம் முளைச்சு வரதை பாக்குறான். அப்பதான் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்ப புதிய கற்காலம் இங்க. நெருப்பை கண்டுபிடிச்சது, நெருப்புக்கு ஒரு தியரி நான் சொன்னேன். அது நானா கற்பனை பண்ணதான், இருந்தாலும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. கல்ல உரசும் போது ஸ்பார்க் அவனுக்கே தெரியாம வந்திருக்கும். அதுக்கப்புறமா அவனே உரசி உரசி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருப்பான். இந்த நெருப்புல இருந்துதான் இவங்களுக்கு என்னன்னா உலோக காலம் வந்திருக்கும். ஏன்னா உலோகம்னா உருக்கணும். எப்படி உருக்கியிருப்பான், எடுத்த உடனே இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? நெருப்பு பத்தி எரியும் பொழுது தானா மெட்டல் உருக்கிறத பார்த்திருப்பான். அதுக்கப்புறம் இவனே உருக்கி உலக கலவை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இப்ப டிஸ்கவரி ஆஃப் ஃபயர் வந்து பார்த்தோம்னா இடைக்கற்காலம். இப்ப இதை வச்சு நம்ம வந்து ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம். 4 3 2 1. அடுத்தது பாருங்க, சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரல். அதாவது நமக்கு சிந்து சமவெளியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தோண்டி தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது மண்ணுக்குள்ள இருந்து தோண்டி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதுக்கு பேர் தான் அகழ்வாராய்ச்சி. வள்ளுவர் சொல்லுவார், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை தோன்றவங்களையும் நிலம் தாங்கிட்டு இருக்கு. அது மாதிரி தன்னை இகழ்றவங்களை, நம்மளை யாரெல்லாம் இகழ்ந்து பேசுறாங்களோ அவங்களை பொறுத்துக்கணும் பாரு. அவ்வளவு பொறுமையா நம்ம இருக்கணும் பாரு. பட் பிராக்டிக்கலா அதை பண்ண முடியாது. நம்மளை லைட்டா யாராவது போடான்னு சொன்னாலே நமக்கு கோவம் வரும். அதே மாதிரி நம்ம எப்படி இகழ்ந்து பேசினா கோவம் வராம இருக்குமா? பட் வள்ளுவர் சொல்றாரு, ஏன்னா அகலாய்வுங்கிறதுக்காக சொல்றேன். அகலாய்வு என்றால் தோண்டி எடுக்கிறது. அப்படி அகழ்வாராய்ச்சி அப்படின்னு எடுக்கும் பொழுது இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இப்படி ஒண்ணு இருக்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. 1826 சார்லஸ் மேஷன் அப்படிங்கிறவர் தான் இதை பத்தி சொல்றாரு. ஆனா அவர் ஆராய்ச்சி பண்ணல. ஸ்கூல் புக்லயே இருக்கு சார்லஸ் மேஷன். இதுக்கப்புறம் என்னன்னா இந்த தொல்பொருள் ஆய்வு, அதுக்காகவே ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐ, அதுவும் ஸ்கூல் புக்ல இருக்குது, 1861 ஏற்படுத்தப்பட்டது. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இதனுடைய ஃபர்ஸ்ட் டைரக்டர். கன்னிங்ஹாமுக்கு வந்து பார்த்தோம்னா இது தெரிஞ்சிருக்கு. அதாவது ஐவிசி பத்தி தெரியாதுன்னு சொல்ல முடியாது.
இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னம்னா 1853, 56, அதுக்கப்புறம் 1875 கிட்டத்தட்ட 3 தடவை இந்த சைட்டுக்கு அவர் போயிருக்காரு. அதாவது சிந்து சமவெளி ஹரப்பாவுக்கு வந்து போயிருக்காரு. ஆனா இவரால அது ஒரு 5000 வருஷ பழமை அப்படின்னு நம்ப முடியல. ஏன்னா இவங்க நினைக்கிறாங்க நம்ம வடிவேல் சார் காமெடியில மாதிரி தூத்துக்குடி துபாய் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு தூத்துக்குடி பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்தியாவோட வரலாறுன்னு பார்த்தோம்னா வேத காலம் வரைக்கும் போறாங்க. வேத காலத்துக்கு முன்னாடி இவங்க ஒண்ணுமே இல்லை நினைக்கிறாங்க. அப்போ வேத காலத்துக்கு முன்னாடி இந்த கிடைக்கிற பொருளை எங்க கொண்டு போய் வைக்கிறது? ரொம்ப பழைய பொருளா இருக்கு. அது வந்து மௌரிய பேரரசா இல்ல ஹரியங்க வம்சத்துல பிம்பிசாரை பயன்படுத்தினதா எங்க கொண்டு போய் வைக்கிறது தெரியல. அப்ப இவர் போயிருக்காரு. யாரு? நம்முடைய அலெக்சாண்டர் கன்னிகோம். ஆனால் முறைப்படி கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சர்ஜான் மார்ஷல். சர்ஜான் மார்ஷல் 1921ஆம் ஆண்டு இந்த ஹரப்பா வந்து கண்டுபிடிக்கிறார். இவர் கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமா இருக்கிறவர் யாருன்னு பார்த்தோம்னா கர்சன். கர்சனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல ஒரு ஆகாத அளவன். கல்கத்தா மாநகராட்சி சட்டம் 1899 கல்கத்தா ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்தான். ராலே கமிஷன் போட்டு யூனிவர்சிட்டி ஆக்ட் 1904 கொண்டு வந்தான். யூனிவர்சிட்டி ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்தான். இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்லி பேப்பர் அறிக்கையை வச்சுட்டு 1905 வங்காளத்தை பிரிச்சு விட்டான். இவ்வளவு வேலை பார்த்த அந்த கர்சன் தான் 1921 நம்ம சர்ஜான் மார்ஷலை கொண்டு வந்தது கர்சன். அது மட்டும் இல்ல, மார்ஷல் என்ன பண்ணாருன்னா சர்ஜான் மார்ஷல் என்ன பண்ணாருன்னா அகழ்வாராய்ச்சிக்கு இந்தியர்களை பயன்படுத்தினார். அப்ப சர்ஜான் மார்ஷல் 1921 ஹரப்பாவை கண்டுபிடிக்கிறவர் தயாராம் சாகினி. இவர் தான் அதுக்கான டீம் லீடர். இதுக்கு அடுத்த வருஷமே நம்மால் ஆர்டி பானர்ஜி, ராகுல்தாஸ் பானர்ஜி, இந்த ஆர்டி பானர்ஜி ஒரு இந்தியர். இவர் வந்து பார்த்தோம்னா மொஹஞ்சதாரோவை எக்ஸ்கவேட் பண்றார். சோ இப்ப ஹரப்பா 21 முதல்ல கண்டுபிடிக்கப்படக்கூடிய ஐவிசி சைட்டு முறைப்படி கண்டுபிடிச்சது யாருன்னா சர்ஜான் மார்ஷல். அதுல தயாராம் சாகினி தான் ஹரப்பா எக்ஸ்கவேட் பண்றாரு. இவர் வந்து ஒட்டுமொத்த ஆர்கியாலஜி சர்வேக்கு லீடர். மொஹஞ்சதாரோக்கு பார்த்தோம்னா ஆர்டி பானர்ஜி, தயாராம் சாகினி ஆப்ஷன்ல இருக்காரு. ஆப்ஷன்ல தனியா ஒருத்தர் திரியிறாரு, மேக்ஸ் முல்லர். இந்த மேக்ஸ் முல்லர், வில்லியம் ஜோன்ஸ், அதுக்கப்புறம் சார்லஸ் வில்கின்ஸ், இவங்க 3 பேர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்கு. அது 1784 நிறுவப்பட்டிருக்கு. இந்த 1784 வங்காள ஆசிய சங்கம் நிறுவுவதற்கு காரணமா இருந்தது வில்லியம் ஜோன்ஸ். அதுலதான் இந்த மேக்ஸ் முல்லர் இருக்கார். இந்த மேக்ஸ் முல்லரு, வில்லியம் ஜோன்ஸ், வில்கின்ஸ், இவங்க 3 பேர் என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய பழைய இலக்கியங்கள், குறிப்பா மேக்ஸ் முல்லர் வந்து பண்ணது ரிக்கு வேதம், அந்த ரிக்கு வேதத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. வில்லியம் ஜோன்ஸ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா சாகுந்தலம், காளிதாசருடைய சாகுந்தலம், அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. சார்லஸ் வில்கின்ஸ் பகவத்கீதையை மொழிபெயர்த்திருக்காரு. இவங்க மொழிபெயர்த்தது மூலமா எதுக்காக மொழிபெயர்த்தாங்க? ஏன்னா நம்ம நாட்டை ரூல் பண்ணணும்னா நம்மளுடைய கலாச்சாரம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இந்தியர்கள்ட்ட சூடத்தை பொருத்தி சத்தியம் வாங்கிட்டா அவங்க அதை மீற மாட்டாங்க. இதை கண்டுபிடிச்சிட்டான்னா நம்மளை மிரட்டுறதுக்கு அவன் ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு தட்டுல சூடத்தை பொருத்தி சத்தியம் பண்ணு அப்படின்னு எல்லாத்தையும் சத்தியம் வாங்கியிருக்காங்க. நம்மளை அப்படித்தான் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்தியர்கள் எல்லாமே எதிர்காலத்துல சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமா அதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, வருத்தப்படுறாங்க. அவங்களுடைய இந்த பிரசன்ட் லைஃபை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கு. ஒயிட் மேன் பர்டன் அப்படின்னு தான் இந்த மேக்ஸ் மில்லரு, வில்லியம் ஜோன்ஸ் இவங்க எல்லாம் கன்சிடர் பண்றாங்க. சோ இப்ப இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சது வெள்ளக்காரங்களை நம்ம ரூல் பண்றதுக்கு முக்கியமான காரணம். ஆனா இவங்களுக்கு அவங்க வச்ச ஆப்ப அவங்களுக்கே நம்ம திருப்பி எடுத்து வச்சோம். எப்படின்னா இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணவன் தான் அந்த காலத்திலேயே நம்மளா இப்படிப்பட்ட ஆளா, நம்ம ஊர்ல காளிதாசர் இருந்திருக்காரா, நமக்கு ஒரு அர்த்த சாஸ்திரம் இருந்திருக்கா அப்படின்னு நம்மளுடைய இலக்கியங்களை படிக்கும் போது நமக்கே ஒரு ஆர்வம் வந்திருக்கு. விடுதலை போராட்டத்துக்கு ஒரு முக்கியமான உத்வேகமா இருந்திருக்கு. சோ இப்ப அடுத்த கொஸ்டின் போலாம். ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்பட்டது. அதாவது இது புக்ல இருக்கக்கூடியதான் கத்திகள். கத்திகள் எதுக்காக? நான் கூட நமக்கு கீழடியில வந்து கிடைச்ச ஒரு மண்டை ஓட்டை கொண்டு போய் யூகே இருக்கக்கூடிய லேப்ல வச்சு இதுதான் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் வாழ்ந்த தமிழர்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஒரு பிளையர் வந்துச்சு, அதை எடுத்து நான் ஷார்ட்ஸ் போட்டேன். நிறைய வியூஸ் போச்சு. ஆனா பூரா கமெண்ட் என்னன்னா தமிழர்களுக்கு மீசை இல்லையா, தமிழர்கள் அன்னைக்கு கீழடியில சலூன் இருந்துச்சா, 2500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நம்ம ஆதி மனிதனா இருந்தனமா? இங்க பாருங்க 5000 வருஷம் 5000 இயர்ஸ் எகோ ஹரப்பால ரோரி செர்ட்டுங்கிற ஒரு கல்லு, அதுலதான் கத்திரிக்கோடு, கத்தி, சவர கத்தி எல்லாமே செஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா கத்தி செய்யறது இல்ல, அவன் கத்திக்கு மேல ஒருபடி வெண்கலத்துல நடனம் ஆடக்கூடிய ஒரு சிலையை செஞ்சிருக்காங்க. இப்ப டான்ஸ் தெரிஞ்சிருக்கு 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி, அந்த டான்ஸ் ஆடுற ஒரு பொண்ணை அழகா சிலையா செஞ்சிருக்காங்க. அதுவும்
சாதாரண சிலை இல்ல, வெண்கலத்திலேயே செய்யப்பட்ட சிலை. வெண்கலத்துல சிலை செய்யணும்னா அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது. அதுக்கான மெத்தட் என்னன்னா லாஸ்ட் வேக்ஸ் மெத்தட் அப்படிம்பாங்க. மெழுகு இழப்பு அப்படிம்பாங்க. மெழுகுலயே ஒரு சிலையை செய்யணும். மெழுகுல செஞ்ச சிலைக்கு மேல களிமண்ணை பூசணும். அந்த களிமண்ல சின்னதா ஒரு ஓட்டை போட்டு மெழுக உருக்கி வெளியில் எடுக்கணும். இப்ப வெறும் மண்கூடு மட்டும் இருக்கும். அந்த மண்கூட்டுக்குள்ள வெண்கலத்தை உருக்கி உள்ள ஊத்தணும். வெண்கலம்னா என்னது? செம்பும் டின்னும் வெள்ளியும் கலந்தது. அப்ப 2 உலோகத்தை உருக்கி, உலோகத்தை உருக்கிறதுக்கு என்ன பாத்திரம் வச்சிருந்தா? எப்படி வந்து அன்னைக்கு என்ன ஃபர்னஸ் இருந்ததா? என்ன டெக்னாலஜி இருந்தது? 5000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு பண்ணி ஒரு சிலை செஞ்சிருக்கான். அவனுக்கு கத்தி செய்யறது ஒரு கஷ்டமா? அப்ப செர்ட் அப்படிங்கிற கல்லுல அது கிடைச்ச இடம் பாகிஸ்தான்ல ரோரி. ரோரி செட்ல தான் கத்தி செஞ்சிருக்கான். அது மட்டும் இல்ல, இப்ப கூட ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ல கேட்டாங்க. ஒரு சிலை ஒண்ணு கிடைச்சிருக்கு. அந்த சிலை ஸ்டீடைட் நுரைக்கல்லால் செய்யப்பட்டது. அது வந்து பார்த்தோம்னா தாடி வச்சு அழகா நம்முடைய இப்ப இருக்கிற பிரைம் மினிஸ்டர் மோடி மாதிரியே இருப்பாப்ல. 9th புக்ல போட்டிருக்கு பூசாரி அரசன் மோடின்னு போடல. நீங்க வேணா அந்த படத்தை எடுத்து பாருங்க. பாக்குறதுக்கு அவரை மாதிரியே அழகா பியர்ட் ஷேப்பிங்லாம் பண்ணிருப்பாங்க. அப்ப அழகா ஷேப்பிங் பண்ணக்கூடிய ஒரு சிலையே செஞ்சிருக்காங்க. ஷேப்பிங் சேவ் பண்றது அவனுக்கு கஷ்டமான விஷயமா? சோ இப்ப ரோரி செர்ட் ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு எது பயன்படுது அப்படின்னு கேட்டோம்னா ரோரி செர்ட். இதுல ஸ்ட்ரீட் லைட் அப்படிங்கிறதா நுரைக்கல். அந்த பூசாரி அரசன் மோடி சொன்னேன் இல்லையா, அவருடைய அந்த சிலை இருக்கக்கூடியது. லாபிஸ் லசூலி வைடூரியம். வைடூரியம்னா அந்த ப்ளூ கலர்ல இருக்கும். கர்னேலியம் அப்படின்னம்னா செம்மாணிக்க கல், சிகப்பு கல் இருக்கக்கூடியது கர்னேலியம். லோத்தல கிடைக்கும் இந்த கர்னேலியம். இது வந்து பார்த்தோம்னா சட்டுகை, லாபிஸ் லசூலி சட்டுகை அப்படிங்கிற இடத்துல கிடைக்கும். அது கேட்டிருக்காங்க. அடுத்து ஐவிசி. ஐவிசியினுடைய ஸ்பேஸ், அதாவது இது இந்த சிந்து சமவெளி நாகரிகம் என்பது எவ்வளவு அளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் பிளஸ் ஒன் புக்ல இருக்குது. அதுவே 9th புக்லயும் 6th புக்லயும் என்ன சொல்லியிருக்காங்க? 1.3 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் சொன்னா அது இந்தியா பாகிஸ்தான் இந்த ரெண்டையும் ஒட்டின மாதிரி இந்த மாதிரி பரந்த பரப்புல இருக்கு. பரப்புல எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 15 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க. ஆனா இதுவே 6th புக்லயும் 9th புக்லயும் என்ன இருக்குது? 13 லட்சம். சரி, டிஎன்பிசிக்கு தான் வெங்கடேசன் சார் புக் ரொம்ப பிடிக்குமே. அந்த புக்ல தானே வரிக்கு வரி கேள்வி எடுப்பாங்க. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 12,99,600 ஸ்கொயர் கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. பட் டிஎன்பிசி கீ கொடுத்தது 1.5 மில்லியன், 15 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். வெங்கடேசன் புக்கை பத்தி சொல்லணும்னா அண்ணா, அறிஞர் அண்ணா வந்து பேசுறாரு. 1957ல அவர் வந்து பேசுறாரு. அவர் கொடுத்த தலைப்பு, அவர் தான் எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசுவாரு. அவர் கொடுத்த தலைப்பு 1967. 67 அவர் முதலமைச்சர் ஆயிடுவார். ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு தெரியாதுல. அப்ப 67 பத்தி பேச சொல்றாங்க. அவர் உடனே 17க்கு போயிடுவார். 19, 17ல டிஎம் நாயரை பத்தி பேசுவார். டிஎம் நாயரை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை? நமக்கு இல்ல, நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா நமக்கு வெங்கடேசன் புக் இருக்குது. அவரு 57ல அவருடைய பேச்சை கேட்டுட்டு இருக்கவங்க சொல்றாரு, டிஎம் நாயரை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் கழக தோழர்கள் பல பேர் அன்றைக்கு நீங்கள் பிறந்திருக்க மாட்டீர்கள். அப்படியே பிறந்திருந்தாலும் 1, 2 பேர் தொட்டில் குழந்தைகளாக இருந்திருப்பீர். கலைஞர் கருணாநிதி 1924ல பிறக்கிறார். நம்ம இப்ப 90s கிட்ஸ் சொல்ற மாதிரி அவருடைய கழக தோழர்கள்லாம் 20s கிட்ஸ். அப்ப 20s கிட்ஸ்க்கு டிஎம் நாயரை பத்தி தெரியாது. நாயரை பத்தி உங்களுக்கு தெரியாது, ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா தமிழர்களுக்கு தங்களுடைய வரலாறு எழுதி வைக்கிற பழக்கம் இல்ல. சங்க இலக்கியங்கள் அவ்வளவு எழுதினாங்களே, யாராவது யார் எழுதுனாங்க என்ன எழுதுனான்னு சொல்லியிருக்கானா? கிடையாது. இதே கிளியோபர்டாவோ இல்ல வந்து நமக்கு சூலிய சீசரோ இருந்தா காலில் போட்டிருந்த செருப்பு எவ்வளவு பெருசு, கழுத்துல அவங்க காதுல மாட்டி இருக்கக்கூடிய தங்கமா வைரமா எல்லாத்தையுமே தெளிவா எழுதியிருக்காங்க. ஆனா தமிழர்களுக்கு வரலாறு இல்ல. அந்த குறையை தீர்த்து வைத்தவர் தான் நம்முடைய பேராசிரியர் வெங்கடேசன். வரி வரியா வரி வரியா வரி வரியா இப்ப கூட பாருங்க, ரீசெண்டா ஒரு எக்ஸாம்ல 1887 காங்கிரஸ் மாநாட்டுல தமிழில் உரையாற்றியவர் ராவ் பகதூரா ராவ் சாஹிப் மூக்கனாச்சாரி. மூக்கனாச்சாரியை பத்தி நமக்கு எப்படி தெரியும்? அந்த அளவுக்கு மைனூட்டா வரலாறு எழுதி வச்சிருக்கார் பேராசிரியர் வெங்கடேசன். தற்கால தமிழ்நாடு வரலாறு வரி வரியா வரி வரியா நம்ம கேட்கறாங்க. பட் என்னமோ தெரியல, டிஎன்பிசி இந்த கொஸ்டினுக்கு பிளஸ் ஒன் புக்க போயிட்டாங்க. 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அதுதான் ஐவிசியினுடைய அளவு அப்படிங்கிறாங்க. இதுல இந்த பரப்புல இருக்கு அப்படின்னம்னா இதுல தெற்கு, வடக்கு, மேற்கு, கிழக்கு இருக்கும்ல. அப்ப இதுல வந்து பார்க்கும்பொழுது தெற்கு பகுதி நம்முடைய ஏரியால மகாராஷ்டிரா வரைக்கும் இருக்கு, டைமாபாத். கிழக்கு பகுதி உத்தரப்பிரதேசல ஆலம்கீர்பூர் வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து மேற்கு வந்து பார்த்தோம்னா சுட்கா ஜண்டர் அப்படிங்கிறது ஈரான்ல,
வடக்க வந்து பார்த்தோம்னா சாட்டுகை. சாட்டுகை வந்து பார்த்தோம்னா நமக்கு பாகிஸ்தான் பக்கம் போகுது. அப்ப ஆப்கானிஸ்தான். சோ இப்ப 4 எல்லைகள் இருக்கு. அதையும் கேட்டிருக்காங்க இங்க. மேற்கு என்ன இருக்கு? மேற்க வந்து சுட்கா ஜெண்டர், வடக்க வந்து சாட்டுகை, தெற்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு தைமாபாத் சவுத்துல, கிழக்கு வந்து ஆலம்கீர் போர். 4 எல்லைகள் என்ன அப்படின்னு இருக்கு. அது புக்லயே தெளிவா இருக்கக்கூடியதான். அதுல இருந்து அப்புறம் அது எவ்வளவு 1.5 அப்படிங்கிறது கொஸ்டினா கேட்டாச்சு. அடுத்த கொஸ்டின், ஹரப்பா இஸ் சிச்சுவேட்டட் இன் த மாண்டுகோமாரி டிஸ்ட்ரிக்ட். ஹரப்பா எந்த மாவட்டத்தில் இருக்கு? இப்போ ரீசெண்டா கேட்டிருக்காங்க. நமக்கு என்னன்னா ஹரப்பா எந்த மாவட்டம்? மாண்டுகோமாரி. மொகஞ்சதாரோ எந்த மாவட்டம்? லர்கானா. ரெண்டையுமே படிச்சிருவோம். எக்ஸாம்பிளுக்குள்ள போவோம். அங்க போனோடனே ஹரப்பா மாண்டுகோமாரியா இல்ல மொகஞ்சதாரோ மாண்டுகோமாரியா அப்படின்னு லைட்டா தோணும். அப்படியே உழப்பிடும். அதுக்கப்புறம் ஞாபகமே வராது. எக்ஸாம் கால விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகமே வரும். அப்ப இதுக்கு ஒரு ஏதாவது கோடு வர வைக்கணும். நான் என்ன வச்சிருக்கேன்னா மாண்டுகோமாரி ஹரப்பாவா, அப்ப மகா அப்படின்னு வச்சிருக்கேன். அப்ப மகானா மாண்டுகோமாரிக்கு ஹரப்பா தான் வரும். அப்ப லர்கானாக்கு மொகஞ்சதாரோ ஈஸியா ஞாபகம் வச்சிடலாம். அடுத்து இதே மாதிரி எந்த பிளேஸ யார் எக்ஸ்பிளேர் பண்ணா? இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். இதுல பார்த்தோம்னா ஹரப்பா, ஹரப்பாவுக்கு தயாராம் சகனி, மொஹஞ்சதாரோ ஆடி பானர்ஜி, சுட்கா ஜெண்டர் ஆரல் ஸ்டீன், குள்ளி ஆரல் ஸ்டீன். இது எக்ஸாம்ல கேட்டது, ஒரு குரூப் 4ல கேட்டது குள்ளி ஆரல் ஸ்டீன். சங்குதாரோ, சங்குதாரோ பார்த்தோம்னா மஜும்தார். சோ சங்கு மஜும்தார். சங்குதாரோக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. கோட்டைகளே இல்லாத, அது சிந்து சமவெளியை பொறுத்த வரைக்கும் இது 15 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இல்லையா? அப்ப அவ்வளவு பெரிய ஸ்பேஸ்ல பல இடங்கள் இருக்கு. இதுல மேற்கு பக்கம் கிழக்கு பக்கம் ரெண்டா பிரிச்சிடலாம். கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதியா இருக்கு, மேற்கு பக்கம் இருக்கிறது உயரமான பகுதியா இருக்கு. அப்ப ஆட்சியாளர்கள் பெரிய பெரிய ஆளுகள்லாம் உயரமான இடத்துல தான் இருப்பாங்க. அப்ப இங்க இருந்தவங்க ஆட்சியாளர்கள், இங்க இருந்தவங்க எல்லாம் மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உயரமான பகுதி கோட்டை, கோட்டைக்கு அவங்க என்னன்னா சிட்டாடல் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த சிட்டாடல் இல்லாத பகுதி என்னன்னா சங்குதாரம். அடுத்து ரூபார். ரூபார் வந்து பார்க்கும்போது ஒய்டி சர்மா. ஆலம்கீருக்கும் ஒய்டி சர்மா. லோத்தல், லோத்தல் பார்த்தோம்னா கப்பல் கட்டும் தளம் இருக்கு. அப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி கப்பல் கட்டியிருக்காங்க லோத்தல். அது செங்கலால் செய்யப்பட்ட சுட்ட செங்கல்கள். அது லோத்தல் யார் கண்டுபிடிச்சானா எஸ் ஆர் ராவ். அடுத்து காளிபங்கன். காளிபங்கன் வந்து பார்த்தோம்னா ஏ கோஷ். அடுத்து பனாவலி. சோ காளிபங்கன் ராஜஸ்தானு, பனாவலி அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஆர் எஸ் பிஸ்ட். தோலவிரா அப்படிங்கிற பிளேஸ் 2021ல தோலவிராவுக்கு பார்த்தோம்னா வாட்டர் ஹார்வெஸ்டிங், அதான் நீர் மேலாண்மை திட்டத்துக்காக இப்ப 5000 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் வந்து சின்ன சின்னதா டேம் எல்லாம் கட்டி வச்சிருந்திருக்கான். அப்ப அதுக்காக வந்து பார்த்தோம்னா யுனெஸ்கோவினுடைய புராதன சின்ன விருது கொடுக்கப்பட்டிருக்கு. யுனெஸ்கோவுடைய ஹெரிட்டேஜ் அவார்டு கொடுத்திருக்காங்க. சோ தோலவீரா எக்ஸ்பிளைன் பண்ணவரு ஜேபி ஜோஷி. ஜோஷியை ஞாபகம் வச்சுக்கலாம். டிஜே தோலவீரா ஜோஷி அப்படின்ட்டு. அடுத்து ராக்கி கார்கி. ராக்கி கார்கிய எக்ஸ்பிளைன் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா அமரேந்திரநாத். நம்ம பாகுபலியில வர மாதிரி அமரேந்திர பாகுபலி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி அமரேந்திரநாத் அப்படிதான் ராக்கி கார்கியை கண்டுபிடிச்சிருக்காரு. சோ இதுல என்ன பியூட்டினா ராக்கி கார்கி, ராக்கின்னா நம்ம கேஜிஎஃப் ஹீரோ பேர் கூட ராக்கின்னு தான் வருது. ராக்கி கார்கியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மிகப்பெரிய ஐவிசி சைட். இவங்க மொகஞ்சதாரோ தான் இருக்கிறதுலே பெருசு. ஆனா அமரேந்திரநாத் ராக்கி கார்கியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் லார்ஜஸ்ட் ஐவிசி சைட் ராக்கி கார்கி. இதுல என்னன்னா அமரேந்திரநாத் இவர் மேல ஒரு கேஸ் போட்டு 2.5 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஏஎஸ்ஐ, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. நம்ம அலெக்சாண்டர் கன்னிகோம், சர்ஜான் மார்ஷல் இருந்தாரு, மார்டிமர் வீலர் இருந்தாரு. அந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வேனுடைய டைரக்டர். இவர்கிட்ட இப்போ ஒரு பொருளை செலவு பண்ணணும்ல ராக்கி கார்கி கண்டுபிடிக்கணும்னா, அப்ப பில் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. அந்த பில்லுல இருக்கக்கூடிய கடை பேரு ஒரிஜினலா இல்லையா ஒரு செக் பண்ணலையா. இப்ப அமரேந்திரநாத் மாதிரி ஒரு டைரக்டர் தான் கார் எடுத்துட்டு போய் ராக்கி கார்கிய எக்ஸ்கவேட் பண்ணி கண்டுபிடிப்பாரா, இல்ல அவரு கையெழுத்து போடுற ஃபைல்ல வந்து அந்த கடை இருக்கா இல்லையான்னு கடையை போய் கண்டுபிடிப்பாரா? பட் அந்த கடை பேர் இல்ல, அப்படி ஒரு கடை இல்ல அப்படின்னு 2.5 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட் லாஸ் அரசாங்கத்துக்கு? 2.5 லட்சம் ரூபாய் லாஸா. இப்ப தமிழ்நாட்டுல நம்ம பாருங்க, சிந்து சமவெளியில இருந்து கிடைச்ச எழுத்துக்கள் எதையுமே நம்ம படிக்க முடியல. யாராவது அதை படிச்சு டெசிஃபர் பண்ணி சொன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் 8,60,00,000 ரூபாய் இன்னைக்கு மதிப்புக்கு. ஏன்னா ஒரு டாலர் 86 ரூபாய் அப்படின்னா $1 மில்லியன் $1 மில்லியன் லைஃப் டைம் செட்டில்மெண்ட். சிந்து சமவெளி எழுத்துக்களை படிச்சு வெளியிட்டா.
ஆனா இந்த மாதிரி யாராவது பண்ணனா ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சார்ஜை போட்டு 2.5 வருஷம் உள்ள தள்ளனா யார் இந்த வேலை செய்வா? ஃபைல் எல்லாம் கரெக்டா பண்ணணும்ப்பா. கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ அந்த கடை இருக்கான்னு போய் கடையை பார்த்துட்டு வந்துரும். அப்படித்தான் இருந்திருக்கும். சோ அடுத்து மிட்டாதல். சோ ராக்கி கார்கியை மறந்துடாதீங்க. அமரேந்திரநாத் பாவமா இருக்கு, என்ன பண்றது? மிட்டாதல், மிட்டாய், சூட மிட்டாய், மிட்டாதல், சூரஜ்பான். சோ இதை வச்சு கேட்ட கொஸ்டின் சங்குதாரோ, சங்குதாரோ மஜும்தார், குள்ளி ஆரல்ஸ்டீன், ராக்கி கார்கி கேட்டிருக்காங்களா? ராக்கிய மறந்துடாதீங்க, பாவம் அமரேந்திரநாத். ராக்கி கார்கி, அமரேந்திரநாத். தோலவீரா டிஜே ஜேபி ஜோஷி. தோலவீரா ஜோஷி. தோலவீரான்னு சொன்னா வாட்டர் ஹார்வெஸ்டிங், நீர் மேலாண்மை. சங்குதாரனா கோட்டைகளே இல்லாத ஒண்ணு. ராக்கி கார்கி இருக்கிறதுலே பெருசு, மிகப்பெரிய ஐவிசி சைட்டு. அடுத்து திரும்பவும் சங்குதாரோ. சங்குதாரனா மஜும்தார். அடுத்து லோத்தல். லோத்தலை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர் ராவ். பனாவலி, பிஸ்ட், மிட்டாதல், மிட்டாய், சூட மிட்டாய், சூரஜ்பான். அடுத்த கேள்வி பாருங்க. சிந்து சமவெளி மக்களின் சமய நம்பிக்கையில் கீழ்கண்ட கூற்றில் எவை சரியானவை? சமய நம்பிக்கை, அவங்கள்ட்ட கோயில் இருந்துதான் நமக்கு எப்படி தெரியும்? கோயில் கிடையாது. ஆனா அவங்க எதையோ ஒண்ணு வழிபட்டாங்க அப்படின்னம்னா, தாய் வடிவ சிலை இருக்கு. அப்ப தாய் வழிபாடு அவங்கள்ட்ட இருந்திருக்கலாம், பெண் தெய்வங்கள் இருந்திருக்கலாம். கிடைச்சதை வச்சுதான் நம்ம எழுதுறோம். டெரகோட்டாவால் செய்யப்பட்ட ஒரு பெண் உருவம் இருக்கு, அப்ப தாய் வழிபாடு இருந்திருக்கலாம். அதே மாதிரி சிவன் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு புரோட்டோ சிவன், பசுபதி என்னும் சிவன், அப்ப அவங்க சிவனை வழிபட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம கற்பனை பண்றோம். இன்னொன்னு கிருஷ்ணர் அப்படிங்கிறவர். இந்த கிருஷ்ணர் அப்படின்னாவே நமக்கு சங்க காலத்துல பாருங்க, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, 5 திணைகள். அதுல குறிஞ்சி கடவுள் முருகன், மலையும் மலை சார்ந்த இடமும். மலையை விட்டு கீழே இறங்கினா காடு. இந்த காட்டுல தான் மேய்த்தல் தொழில். மேய்த்தல் தொழிலை பொறுத்த வரைக்கும் காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை நிலம். மேய்த்தல் தொழில் எங்க ஆடு மாடு பால் வெண்ணெய் தயிர் இதெல்லாம் வருதோ கிருஷ்ணர் வந்துருவார். அப்ப கிருஷ்ணர் அப்படிங்கிறவரு மேய்த்தல் தொழில். நமக்கு இங்க சிந்து சமவெளிக்கு அப்புறமா வரக்கூடிய ஆரியர்களுக்கு தான் மேய்த்தல் தொழில். அப்ப ஆரியர்களுக்கு தான் கிருஷ்ணர். இந்த பீரியடுக்கு கிருஷ்ணர் தெரியாது. இங்க சிவன் தாய் வழிபாடு, அப்புறம் மரத்துல அரச மரத்தை வழிபட்டு இருக்காங்க. அதான் கொஸ்டின். உருவ வழிபாட்டில் தாய் கடவுள் வழிபாடு என்று வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டது. ரெண்டுமே சரி. அடுத்த கேள்வி பாருங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தின், நாகரிகம் அப்படின்னா மனுஷன் ஒரு இடத்துல உட்கார்ந்து நாகரிகமா வாழ தலைப்பட்டதான் நாகரிகம். சிந்து நதியை ஒட்டி இருக்கிறதுனால சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது? அரச மரம். அரச மரத்தை ஆண் மரம் அப்படிங்கிறாங்க, வேப்ப மரத்தை பெண் மரம் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டுல வந்து பார்த்தோம்னா வேப்ப மரம் என்பது அம்மன் வழிபாடு. இப்பதான் ஆடி மாசம் நமக்கு புரிஞ்சிருக்குது. இதுல ஆடி வெள்ளி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆடி வெள்ளியில ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அம்மன் வழிபாடு. யாரு அம்மன்? கண்ணகி. சிலப்பதிகாரம் அதுல என்ன சொல்றாங்க? கண்ணகி மதுரை எரிச்சாங்க. எரிக்கும் பொழுது கண்ணகி தீக்கு ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. என்ன உத்தரவு கொடுக்குறாங்க? அறவோர்களை எல்லாம் விட்டுட்டு நல்லவங்களை எல்லாம் விட்டுட்டு கெட்டவங்களை மட்டும் எரிச்சிரு அப்படின்னு கண்ணகி தீக்கு உத்தரவு கொடுக்குறாங்க. கண்ணகியினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்ட தீ நல்லவர்களை எரிக்கல, தீயை மிதிச்சு அவங்க நடந்து போனாங்க. அப்ப யாரெல்லாம் தீ மிதிச்சு நடந்து போறாங்களோ, யார் காலெல்லாம் சுடுலையோ தீ மிதிக்கும் பொழுது அவங்க எல்லாம் நல்லவங்க. சிலப்பதிகாரத்துல இருந்து வருது. அப்ப கண்ணகி வழிபாடு அதுதான் அம்மன் வழிபாடு, அதுதான் தீமிதி திருவிழா. இந்த கண்ணகி மதுரையை எரிச்சது ஒரு ஆடி வெள்ளி, அதுல இருந்து ஆடி வெள்ளி வருது. அதுல வேப்ப மரம் அம்மன் வழிபாடோடு தொடர்புடையது. இந்த வேப்ப மரத்தை பெண் மரம் அப்படிங்கிறாங்க, அரச மரத்தை ஆண் மரம் அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன்ல பனைமரம் இருக்கு, தமிழ்நாட்டினுடைய மாநில மரம். ஏன்? தமிழ்தாய் தன்னுடைய இலக்கியங்களை எல்லாம் தாங்கி வருவதற்கு ஓலை கொடுத்தது இந்த பனைமரம். 20 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு பனை ஓலை எடுத்து திரும்ப திரும்ப எழுதணும். அப்படி எழுதித்தான் பனை ஓலைகளா கொண்டு வந்தாங்க. அந்த பனை ஓலையத்தான் பல பேர் வீட்டுல வச்சிருந்து ஆத்துல போய் கொட்டினாங்க. அந்த ஓலையத்தான் எடுத்துட்டு வந்து அச்சலை ஏத்தனார் நம்முடைய ஊவேசா, தமிழ் தாத்தா. அந்த ஓலையத்தான் டிஎன்பிசி எடுத்து இப்ப கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சோ ஆலமரம் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தோம்னா இந்தியாவுடைய அரசு மரமாக இருக்கக்கூடியது. அடுத்து கீழ்கண்டவற்றுள் சிந்து மக்களை பற்றிய தவறான கூற்று எது எவை? சிந்துவெளி மக்கள் மரம் மற்றும் விலங்குகளை கடவுளாக வழிபட்டனர். எஸ், அவங்க இயற்கையை வழிபட்டவங்க. சிந்துவெளி மக்களின் முக்கிய கடவுள் கிருஷ்ணர். கிருஷ்ணர் அப்படின்னம்னா வெண்ணெய் சாப்பிட்றவரு, பால் வெண்ணெய் இதெல்லாம் ஆடு மாடு மேய்க்கணும். இதெல்லாம் மேய்க்கிறவங்க மேய்த்தல் தொழில் யாருன்னா ஆரியர்கள். அப்ப இவங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, கிருஷ்ணர் வரமாட்டாரு, சிவன் வருவார். இங்க
அடுத்து சிந்துவெளி மக்களின் நெருப்பு மற்றும் நீரை கடவுளாக வழிபட்டனர். இயற்கையை வழிபட்டு இருக்காங்கன்னா நெருப்பு நீர் அதுல வந்துடும். சிந்துவெளி மக்களின் முக்கிய கடவுள் பெண் தெய்வங்கள். எஸ். அப்ப எது தப்பு? இது மட்டும் 2 மட்டும் தப்பு. கிருஷ்ணர் மட்டும் அடிச்சு விட்டு ஆன்சர் வந்துடும். அடுத்து சிந்துவெளி நாகரிகத்தை பற்றிய சரியான கூற்று எது? ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் வீடுகள் கட்ட சுட்ட செங்கற்கள். சுட்ட செங்கற்கள் அப்படின்னம்னா சாதாரண விஷயம் இல்ல. ஒரு செங்கலை சுட்டு சிவப்பு கலரா மாத்தணும்னா 900 டிகிரி செல்சியஸ், நம்ம கைதி படத்துல 900 கிலோ கொஃபைன் மாதிரி 900 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணணும். அப்பதான் அது சிவப்பு கலரா மாறும். இதுல சிந்துவோட பரப்பளவு பார்த்தா 1.5 மில்லியன், 15 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். இவ்வளவு பெரிய பரப்புல இந்தியா, பாகிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான் எல்லாம் தொட்டிருக்கு. அவ்வளவு பெரிய பரப்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பரப்புல செங்கற்கள் எல்லாம் ஒரே அளவுல கிடைக்கிறது சாதாரண விஷயமா? ஒரே அளவுல இருக்கணும்னா என்ன அர்த்தம்? அங்க ஒரு சட்டம் இருந்திருக்கு. இதுதான் செங்கற்களோட சைஸ். இப்ப நம்ம 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கணும்னா இந்தியாவுல எந்த ஸ்டேட்ல போய் 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கினாலும் அவ்வளவுதான் இருக்கும். உலகத்துல எங்க போய் 1 கிலோ வாங்கினா அவ்வளவுதான் இருக்கும். உலகம் பூரா இதுதான் 1 கிலோ அப்படின்னு நம்ம எப்படி ஏத்துக்கிறோம்? 1 கிலோ எடைக்கல் இருக்கு. இந்த எடைக்கல் தான் 1 கிலோ நமக்கு எப்படி தெரியும்? பிளாட்டினம் இருடிய கலவையில பிரான்சில் இருக்கக்கூடிய ஒரு பிசிக்ஸ் லேப்ல ஒரு உலோகம் இருக்கு. அந்த உலோகம் தான் 1 கிலோ. அந்த உலோகத்துக்கு ஈக்குவலா உலகத்துல எல்லா இடத்துலயுமே 1 கிலோ. அப்ப நம்ம ஒரு சட்டம் வச்சிருக்கோம். எஸ்ஐ இன்டர்நேஷனல் சிஸ்டம் இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம். எஸ்ஐ அலகுகள் அப்படின்ட்டு. பிசிக்ஸ்ல முதல் பாடம் எல்லாத்துக்குமே அளவீடியல் இருக்கும். 7 அலகு இருக்கு, 2 துணை அலகுகள் இருக்கு அப்படின்னு இருக்கும். இப்ப சிந்து சமவெளியில செங்கற்கள் இப்படி இருந்திருக்குன்னா அப்ப அங்க ஒரு வலுவான மத்திய அரசு இருந்திருக்குன்னு அர்த்தம். இப்பவுமே செங்கல் சூளை வச்சிருக்கவங்களுக்கு தெரியும். செங்கல் செய்யறதுக்காக வச்சிருக்கக்கூடிய அந்த பலகைக்கு பேரு கட்டளை. கட்டளைனா என்ன சொல்லுவோம் நம்ம? பாகுபலியில பாக்குற மாதிரி சிவகாமி தேவியார் சொல்லுவாங்க, அதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். அப்ப கட்டளைனா உத்தரவு. அப்ப இந்த கட்டளைங்கிற பேர் எதுல இருந்து வந்திருக்கு? செங்கக்கல். இந்த அன்னைக்கு இருந்த கட்டளை, கல் எல்லாம் ஒரே அளவுல இருக்கணும், அதேதான் இன்னைக்கு வரைக்கும் கட்டளை, உத்தரவு அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கு. அப்ப காளிபங்கன் மற்றும் லோத்தலில் சுடாத செங்கற்கள், சுட்ட கல்லு இருந்திருக்கு, சுடாத கல்லு இருந்திருக்கு. சுட்ட செங்கற்கள், சாக்கடைகள், கிணறுகள், குளியலறைகள், நடைபாதைகள். சிந்து சமவெளியில் இருந்த வீடுகள்லாம் பார்த்தோம்னா எல்லா வீடுமே கிரிட் பேட்டர்ல இருந்திருக்கு. அதாவது தெருக்கள் வந்து சரியா 90 டிகிரில கட் ஆகும். இப்படிப்பட்ட சாத்தியக்கூறு இன்னைக்கே கிடையாது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இப்படி வச்சிருந்தாங்க? ஏன்னா சிந்து சமவெளி என்பது ஒரு நகரம். இட்ஸ் நாட் அ வில்லேஜ், இட்ஸ் சிட்டி. அப்ப சிட்டினா சிட்டியை உருவாக்கிட்டு இவங்க உள்ள போயிருக்கணும். இந்தியாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் அப்படின்னா சண்டிகார். லீ கார்பச்சே சண்டிகார் நிர்மாணிச்சார். அதுல எல்லாமே ப்ராப்பரா டிசைனா இருக்கும். சென்னையிலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் கிடையாது. ஆனா அன்னைக்கு ஐவிசில வந்து பார்த்தோம்னா பிளான்ட் சிட்டி இருந்திருக்குது. எல்லா வீட்லயுமே பாத்ரூம், எல்லா பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்து டிரைனேஜுக்கு போகுது. அந்த டிரைனேஜ் மூடி போட்டிருக்கு, க்ளோஸ் டிரைனேஜ். இன்னைக்குமே இந்தியாவில் நிறைய பக்கம் வந்து பார்த்தோம்னா மூடி போட்ட டிரைனேஜ் கிடையாது. இவங்க அந்த அளவுக்கு டெக்னாலஜியோட வாழ்ந்திருக்கிறாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் வீடுகளில் ஒரு முற்றம் நடுவுல வந்து ஓப்பனா இருக்கு. அதை சுத்தி 4 மற்றும் 6 தங்கும் அறைகள். இன்னைக்கே நமக்கு வந்து 2 BHK பெரிய விஷயமா இருக்கு. அவங்க 4 BHK வச்சிருந்திருக்காங்க. 4 மற்றும் 6 தங்கும் அறைகள் உள்ள வீடுகள். அந்த அளவுக்கு அவங்க வந்து என்ன அட்வான்ஸ்டு சிட்டி 5000 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்ப இது 4மே கரெக்ட். சிந்துவெளி நாகரிகத்தை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? வலுவான மத்திய அரசு கண்டிப்பா இருந்திருக்கணும். ஒவ்வொரு தெருவிலும் தெருவிளக்குகள். தெருவிளக்கு அப்படின்னம்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி கரண்ட் இருந்ததா? கரண்ட் இல்ல. அவங்களுக்கு தெருவிளக்கு அப்படின்னம்னா பந்தத்தை கொளுத்தி வச்சிருப்பாங்க. நம்ம பெட்டர் மாஸ் லைட் காமெடி மாதிரி பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா, பந்தம்லாம் கொளுத்த கூடாதா? அன்னைக்கு அவங்க பந்தம் கொளுத்திருப்பாங்க. அடுத்து தெருக்களில் குப்பை தொட்டி அமைந்திருந்தது. எல்லா தெருவிலையும் குப்பை தொட்டி. பணக்காரர் மற்றும் ஏழைகளுக்கான குடியிருப்புகள் காணப்படுகிறது. இது எப்படி நமக்கு தெரியும்? நீங்க போய் பாத்தீங்களா? மேற்கு பகுதி கிழக்கு பகுதி 2ஆ பிரிச்சோம்னா ஒரு பகுதி உயர்வா இருக்கு, ஒரு பகுதி தாழ்வா இருக்கு. வசதியானவங்க உயர்வா இருந்திருப்பாங்க, வசதி இல்லாதவங்க தாழ்வா இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. அதே மாதிரிதான் அன்னைக்கு இருந்திருக்கு. நாம சொல்றோம்ல வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு அண்ணாதுரை சொல்லியிருக்காரு. அப்போ அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்க்கும்போது மேற்கு கிழக்குன்னு இருந்திருக்கு. மேற்கு பக்கம் பணக்காரங்க, கிழக்கு பக்கம் ஏழைகள். அடுத்து மொகஞ்சதாரோல பெருங்குளியல் ஒரு குளம். அந்த குளத்துல வந்து பார்த்தோம்னா தண்ணி உள்ள வர்றதுக்கு ஒரு வழி, வெளியில போறதுக்கு ஒரு வழி. குளத்தை சுத்தி நமக்கு வந்து உடைமாற்று மறைகள், படிக்கட்டுகள், அவ்வளவு ப்ராப்பரான ஒரு டிசைன்.
ஸ்விம்மிங் பூல் வச்சிருந்திருக்காங்க அந்த காலத்திலேயே. அது மட்டும் இல்ல, இவங்களுடைய பிரதான தொழில் அக்ரிகல்ச்சர். இப்ப விவசாயத்துல கிடைக்கிற பொருளை பாதுகாத்து வைக்கிறதுக்காக தானிய களஞ்சியங்கள் பல இருந்திருக்கு. கிரானரிஸ். ஹரப்பா ஹரப்பா எக்ஸ்பியர் பண்ணது தயாராம் சாகினி, டிஆர் சாகினி. திரிமுகம், 3 முகம் தான் சிவன். வெண்கலக்கோள், வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஒரு கோள், அளவை முறை, ஸ்கேல் இருந்திருக்கு. தந்தத்தால் செய்யப்பட்ட ஸ்கேல் இருந்திருக்கு. அடுத்த கேள்வி, ஹரப்பா மாண்டுகுமாரி எந்த மாவட்டம் அப்படின்னு கேக்குறாங்க. எங்க இருக்கு? பாகிஸ்தான்ல இருக்கு. அடுத்து, செயற்கை செங்கல் கப்பல் துறைமுகம் கொண்ட ஒரே சிந்துவெளி நாகரிகத்தின் பெயர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லோத்தல்ல தான் இருக்கு. லோத்தல் குஜராத்ல இருக்குது. சங்குதரால கோட்டைகளே கிடையாது. அதான் சொன்னேன், கோட்டை இல்லாத ஒரே சிந்துவெளி நகரம் சங்குதரோ. அடுத்து, ஹரப்பா நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிந்த அறிஞர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமே பார்த்துட்டார் தடயங்களை. சார்லஸ் மேஷன் 1826ல போனாலும் அவர் கதை தான் கேட்டிருக்காரு. இப்படி ஒரு ஊர் இருக்குங்க, அந்த ஊர்ல வந்து ஒரு பாலனது கோட்டை இருக்குங்க அப்படின்னு கதையை கேட்டிருக்காரு, தவிர ஆய்வெல்லாம் பண்ணல சார்லஸ் மேஷன். கன்னிங்ஹாம் போய் எல்லாத்தையும் பார்த்திருக்கிறாரு. பார்த்ததுக்கு அப்புறமும் கன்னிங்ஹாமால அதை கொண்டு போய் எங்க ஃபிட் பண்றதுன்னு தெரியல. ஏற்கனவே அந்த ஸ்டோரி சொன்னேன் நான். சோ இதுல தயாராம் சாகினி ஹரப்பா கண்டுபிடிச்சவரு. ஆடி பானத்தி மொகஞ்சதரோ. மார்டிமர் வீலர், வீலர் நம்மாளு. அரிக்கமேடு, மேடு வீலு அப்படின்னு ஞாபகம், மேட்ல வீல் ஏறாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா மேட்ல வீல் ஏறி இருக்குது. சரியா? சோ அரிக்கமேடை அகழ்வாய்வு செய்த மார்டிமர் வீலர். 1944ல இருந்து 1948 வரைக்கும் 4 வருஷம் ஆர்கியாலஜிக்கல் ஏஎஸ்ஐ டைரக்டர் ஜெனரல். வீலர் வந்து பார்த்தோம்னா நம்ம சட்டையில வந்து ஆலன் சொல்லின்னு ஒரு பிராண்ட் இருக்கு. அது மாதிரி ஆலன் சோரல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலன் சோரல், ஆலன் சோரல் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட், படம் வரைகிற ஓவியர். அவரை கூட வச்சுட்டு தான் கண்டுபிடிச்சதெல்லாம் அழகா வரைய வச்சிருக்காரு. பெயிண்டிங்கா ரெடி பண்ணியிருக்காரு. அழகா நீட்டா டாக்குமெண்டா ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு மார்டிமர் வீலர். சோ சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டுபிடிச்சது வேணா சர்ஜான் மார்ஷலா இருக்கலாம். ஆனா அதை ஒரு பீக்குக்கு எடுத்துட்டு போனவரு, சூப்பரா ஆய்வு பண்ணவர் யாருன்னு பார்த்தோம்னா மார்டிமர் வீலர் தான் சூப்பரா ஆய்வு பண்ணியிருக்காரு. அதே மாதிரிதான் நமக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆதிச்சநல்லூர். இந்த ஆதிச்சநல்லூர் அகலாய்வு செய்தது ஆண்ட்ரூ ஜாகர். அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் ரே வந்திருப்பார். இவங்க எல்லாத்துக்குமே முன்னாடி பழைய கற்காலம், இந்த பண்டைய கற்கால ஆய்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய பல்லாவரம் விஸ்டம் அகாடமி பக்கத்துல தான் இருக்குது. பல்லாவரத்தை ஆய்வு செஞ்சவர் ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட். அவரை தான் அந்த பண்டைய கால ஆய்வினுடைய பாலியோலித்தினுடைய ஃபாதர். அதை ஆய்வு செஞ்ச ஃபாதர் வந்து ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட். சோ இதுல எது எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சங்கு நாகேஸ்வர் பால்கோட், சங்கு வந்து நாகேஸ்வர்ல கிடைச்சிருக்கு. வைடூரியம் ப்ளூ கலர்ல இருக்கிறது சாட்டுகை. அடுத்து கர்னேலியம், நமக்கு கேப்டன் மில்லர்னு ஒரு படம் இருக்கு, தனுஷ் சார் படம். அதுல செம்மானிக்க கல் அப்படிம்பாங்க, கடைசியில காட்டுவாங்க, அவரோட முகம் மாதிரியே இருக்கும். இப்ப செம்மானிக்க கல், செம்மணினா கர்னேலியம். லோத்தல், அங்கதான் கப்பல் கட்டும் துறைமுகம் இருக்கு, அங்கதான் கர்னேலியம் கிடைச்சிருக்கு. ஸ்ட்ரீட் குறைக்கல், நம்முடைய பூசாரி அரசன் என்று சொல்லக்கூடிய இப்ப இருக்கிற பிரதமர் மாதிரியே உருவம் இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சரியா? இந்த நுரைக்கல் தெற்கு ராஜஸ்தான். அதே ராஜஸ்தான்ல தான் கேத்ரின்னு ஒரு இடத்துல செம்பு கிடைச்சிருக்கு, ராஜஸ்தான். அப்புறம் ஓமன்லையும் கிடைச்சிருக்கு. அப்ப இதைத்தான் இங்க வச்சிருக்காங்க. அதுல எது வந்து மேட்ச் ஆகலின்னு பாருங்க. கர்னேலியம், கர்னேலியம் செம்மானிக்கல் ஓமன் போட்டிருக்காங்க. ஓமன்ல செம்பு தான் கிடைச்சிருக்கு. கர்னேலியம் வந்து லோத்தல். அப்ப அது ஒண்ணு மட்டும் தப்பு. ஸ்ட்ரீட் ராஜஸ்தான், சங்கு நாகேஸ்வர். இது புக்ல இருக்கக்கூடியது கேட்டிருக்காங்க. அடுத்து, ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறை. ஹரப்பால என்னன்னா வேளாண்மை முக்கியமான ஒண்ணு. அதுக்காக அவங்களுக்கு மீன் பிடிக்க தெரியாதா? மீன் பிடிச்சிருக்காங்க. மண்பாண்டங்கள் சூப்பரா செஞ்சிருக்காங்க. கைவினை தொழில்கள் எல்லாமே பண்ணிருக்காங்க. ஆனால் இங்க கேட்கறது என்னது? சோர்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் ஆஃப் த ஹரப்பன்ஸ். முக்கியமான வாழ்வாதாரம் சாப்பாடு தான். உழுதுண்டு வாழ்வார் தானே இருக்க முடியும். சுழன்றும் ஏற்பின்னது உலகம் நல்லவர் சொல்றாருல. அப்ப வேளாண்மை தான் முக்கியமான ஒண்ணு. கோதுமை, பார்லி முக்கியமான பண்டங்கள் இவங்க கல்டிவேட் பண்ணது. சிந்து மக்கள் உலோக நாணயத்தை பயன்படுத்தவில்லை. காயின்ஸ் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணல, ஏன்னா அவங்க பண்டமாற்று முறையை பயன்படுத்திட்டாங்க. அடுத்தது, உலோக நாணயங்களை உருவாக்கும் தொழில்நுட்பம் அவங்களுக்கா தொழில்நுட்பம் இல்ல. உலோகத்தை உருக்கி வெண்கல சிலை செஞ்சவங்க. அது டான்சிங் விமன், அழகா டான்ஸ் ஆடுறத சிலையா செய்யற சாதாரண விஷயமா? நான் சொன்னேன் லாஸ்ட் வேக்ஸ் மெத்தடு. அப்படி மெழுகெல்லாம் உருக்கி உள்ள வெண்கலத்தை ஊத்திட்டு அந்த கூடை உடைச்சு விட்டு திரும்பவும் என்ன பண்ணணும்? குட்டியா ஒரு உளியை வச்சு வெண்கலத்தை செதுக்கணும்.
அப்படி செதுக்கிக்கணும். எப்ப 5000 வருஷத்துக்கு முன்னாடி சிலையை செதுக்கியிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய ஆளுவீங்க. அவங்களுக்கு டெக்னாலஜி இல்லைங்கிறது தப்பு. அவன் வேணான்னு விட்டுருப்பான். உலோக நாணயங்களை உருவாக்கும் தொழில்நுட்பம் அவனிடம் இல்லை அப்படின்னா தப்பு. அப்ப A is true, R is false. அடுத்தது பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. யூபிஎஸ்சி இருந்த கேள்வி என்ன கேட்பான்னா, சிந்து சமவெளி மக்கள் குதிரை பூட்டப்பட்ட வண்டியில் சென்றனர். சிந்து சமவெளி மக்கள் இரும்பிலான கலப்பையை பயன்படுத்தினர் அப்படிமா. அவங்களுக்கு இரும்பு தெரியாது, அப்புறம் எப்படி இரும்புல கலப்பை செய்வான்? குதிரை அவனுக்கு குதிரையே தெரியாது, அப்புறம் எப்படி குதிரை வண்டியில போவான்? அப்ப இவங்களுக்கு குதிரையும் தெரியாது, இரும்பு தெரியாது. அப்ப குதிரை மேல உட்காந்து இரும்பு வாளை எடுத்துட்டு வந்தா இவனை ஜெயிச்சிடலாம். சிந்து சமவெளியுடைய அழிவுக்கான காரணம், இவங்க வெண்கலம் அதிகமா மெட்டல்லாம் தயாரிச்சதுக்காக மரத்தை வெட்டியிருப்பாங்க, செங்கல் சுடுறதுக்காக மரத்தை வெட்டியிருப்பாங்க. அப்பதான் செங்கல் சூளையில போட்டு எரிக்க முடியும். அதனால கிளைமேட் சேஞ்ச் வந்திருக்கலாம், அதனால வெள்ளம் வந்திருக்கலாம், சுனாமி வந்திருக்கலாம், பூகம்பம் வந்திருக்கலாம். இல்ல இரும்பு எடுத்துட்டு குதிரை மேல வந்த ஆரியர்கள் இவங்களை போர் செஞ்சு கொண்டிருக்கலாம். எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவருடைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்றாங்க. ஆனா சர்ஜான் மார்ஷல் ஈஸியா ஞாபகம் 3.25 to 2.25, 3.25 3250 இருந்து 2750 அப்படிங்கிறாரு சர்ஜான் மார்ஷல். சால்கோலித்திக், இது வந்து உலோக காலம், செம்பு காலம். சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை சிகப்பு கலர் கல்ல பயன்படுத்தியிருக்காங்க. பொதுவாக பட்டு ஆடைகளே சிந்து சமவெளி பட்டு அவங்களுக்கு தெரியும், ஆனா பருத்தி ஆடைகள் தான் அதிகமாக உடுத்திருக்காங்க. சோ பட்டு என்பது தவறு. பட்டுனா சீனா. சிந்து சமவெளி ஆண் பெண் இருபாலாரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்தனர். இப்பவும் அப்படித்தான் இருக்கிறோம், அப்பவும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படித்தான் இருந்திருக்கிறோம். ஆனா இப்ப பெண்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு. அப்ப வந்து பார்த்தோம்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டுத்துக்குமே ஆபரணங்கள் மேல ஆர்வம் அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு நான் சொல்ல, வரலாறு சொல்லுது. அடுத்து இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி, புக்ல கிடைக்காது. புக்ல கிடைக்கலைன்னா ஒண்ணு வெங்கடேசன் சார் சொல்லியிருக்கணும், இல்ல அரிகந்த் புக்ல இருக்கணும். இந்த ரெண்டுல இருந்து தான் டிஎன்பிசி அதிகமா எடுப்பாங்க. சோ அப்ப இது வந்து அரிகந்தில் இருக்கு. ஹரப்பாவில் இறந்தவர்களை புதைக்கப்பட்டிருக்கும் இடத்தின் ஆதாரம். நானும் பார்த்தேன், என்னடா இறந்தவங்களை புதைச்சதுக்கான ஆதாரம், இந்த கூலி படத்துல வந்து அடக்கமான இடத்துல தோண்டி எடுத்துட்டு வர அந்த மாதிரி எங்க போய் புதைச்சிருக்காங்க? சிமெட்ரி கல்லறை R37 ஆப்ஷன் பாத்தீங்களா? T67 எதுமோ ராணுவ டேங்குக்கு மாதிரி S77 U87 R37 என்பதுதான் சரியான விடை. ஆர் சிமெட்ரி, இன்னொன்னு ஹச் சிமெட்ரி, R37 ஹச். இதுதான் சுடுகாடு. சுடுகாட்டுக்கு என்ன பேர் வச்சிருக்கான்னு கேட்டிருக்காங்க. 2 கேள்வி ஆகி போச்சது. சிந்து முத்திரைகள் இதுவரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. எஸ், ஆனா நம்ம என்ன சொல்றோம், அது சித்திரை எழுத்துக்கள், நம்மளதா இருக்கலாம் அப்படிங்கிறோம். திரு ஆர் பாலகிருஷ்ணன் சொல்றாரு, அவர் வந்து பார்த்தோம்னா ஒடிசா கேடர் IAS ஆபீசர். அவரு சங்க இலக்கியத்தை தரவா படிச்சவரு, அப்புறமா சிந்து சமவெளியை பத்தி தரவா படிச்சிருக்காரு. அப்ப ரெண்டையும் மேட்ச் பண்றாரு. அதான் 400க்கு மேற்பட்ட ஊர்கள் அங்க இருக்கு அப்படிங்கிறாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவர் மட்டும் இல்ல, ஐராவத மகாதேவன், இராஸ் பாதிரியார், அதுக்கப்புறம் அஸ்கோ பர்போலா, பின்லாந்து நாட்டை சேர்ந்தவர். இந்த அஸ்கோ பர்போலாக்கு 2010 கலைஞர் கருணாநிதி செம்மொழி மாநாடு நடத்தினார் கோயம்புத்தூர்ல. அந்த செம்மொழி மாநாட்டுல தமிழ் செம்மொழி விருது கொடுத்தது அஸ்கோ பர்போலாக்கு. எதனால? அவர் சொன்னாரு, சிந்து சமவெளி நாகரீகம் திராவிட நாகரீகமே, நாம எல்லாம் திராவிடர்கள், அங்கதான் இருந்தோம், அங்கிருந்தா வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதுல இந்த திராவிட மொழி குடும்பம் கால்டுவெல் ஆய்வு செஞ்சார். அவர் திருந்திய மொழி திருந்தா மொழினாரு. அதுல ஒரு மொழி என்ன மொழினா பிராகுயி. இந்த பிராகுயி மொழி இப்ப வந்து வடதிராவத்துல இருக்கு. பிராகுயி மொழி பலுசிஸ்தானத்துல பேசப்படுகிறது. அப்போ ஒரு திராவிட மொழி, இந்தியாவிற்கு வெளியில் பேசக்கூடிய ஒரே திராவிட மொழி பலுசிஸ்தானத்துல பேசக்கூடிய பிராகுயி. அப்பனா திராவிடம் இந்தியா முழுசு இருந்திருக்கலாம். நிறைய தியரி இருக்குதுல. அடுத்த சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு குறிப்பிடத்தக்க நகர கலாச்சாரம். இட் இஸ் அன் அர்பன் கல்ச்சர். ஏன்னா வீடு இருக்கு, சிட்டி எல்லாம் ப்ராப்பரா பிளான் பண்ணிருக்காங்க, எல்லா வீட்லயும் டாய்லெட் இருக்கு, ஸ்வச் பாரத் அப்பயே செயல்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த டாய்லெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு, அதாவது டிரைனேஜ் க்ளோஸ் ஆயிருக்கு. சிந்து சமவெளி மக்கள் அதிக அளவிலான அளவை முறைகளை, எஸ் அவங்களுக்கு நிறைய வெயிட்ஸ் இருந்தது, நிறைய அளவை முறைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. சிந்து சமவெளி மக்கள் இரும்பை பயன்படுத்தும் கலையை அறிந்திருந்தனர். இங்க வச்சிருக்கிறாங்க ட்விஸ்ட், நமக்கு நட்டுல வச்ச மாதிரி இரும்புல வச்சிருக்காங்க. இரும்ப அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு வெண்கலம் தான் தெரியும், செம்பு தான் தெரியும், இரும்பு தெரியாது. தங்கம் தெரியும், வெள்ளி தெரியும், ஆனா இரும்பு தெரியாது. இரும்பு மட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க நிலைமையே வேற. ஆனா நமக்கு இரும்பு தெரியும். அதான் முதலமைச்சர் சொல்றாரு, அங்க அவங்க வெண்கலத்தை பயன்படுத்தும் போதே இங்க நாங்க இரும்பை பயன்படுத்திட்டோம், இதை நீங்க ஏத்துக்கங்க.
நாம தான் பழசு. அதாவது இரும்பு காலம் தான் முன்னாடி நமக்கு வந்துச்சு. நாம சிந்து சமவெளிக்கு முன்னாடி போறோம் நம்ம. அடுத்து மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ் ஸ்டாட்டி ஆஃப் த டான்சிங் கேர்ள், நடன மங்கை. மொஹஞ்சதாரோல நடன மங்கை. ஹரப்பால வந்து பார்த்தோம்னா கச்சு சிமெட்ரி, இடுகாடு கச்சு. ஏற்கனவே 6:37 கேட்டாங்க. அதை படிச்சிருந்தோம்னா நம்ம கச்சை கண்டுபிடிச்சிருக்கணும். அடுத்தது லோத்தல். லோத்தல் வந்து பார்த்தோம்னா தந்தத்தால் ஆன அளவுகோல் லோத்தல கிடைச்சிருக்கு. லோத்தல்ல ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்தோம்னா செம்மானிக்க கல், கர்னாலியம், அப்புறம் வந்து கப்பல் கட்டும் தளம், அதுக்கப்புறம் தந்தத்தால் ஆன அளவுகோலும் கிடைச்சிருக்கு. பனாவாலியில டெரகோட்டால செய்யப்பட்ட கலப்பை. டெரகோட்டானா களிமண். களிமண்ல கலப்பை செஞ்சா இப்படி உழ முடியுமா? விளையாட்டு சாமான செஞ்சு வச்சிருந்திருப்பாங்க. நம்ம செஞ்சிருப்போம். அதே மாதிரி விளையாட்டு சாமான செஞ்சு களிமண்ணு, காளமாட்டு வண்டி எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் சொல்றோம், நாங்க தான் அது சிந்து சமவெளியில நாங்க தான் இருந்தோம் அப்படின்னு நம்ம கிளைம் பண்றோம். டேஷ் என்ற வகையிலான சிந்து சமவெளி மட்பாண்டம் பண்டைய உலகின் முதன்மை சான்றோடு ஒத்துள்ளது அப்படின்னம்னா பளபளப்பான மட்பாண்டமா. அதாவது பானை செய்யணும்னா சக்கரம் வேணும். சக்கரத்துல மண்ணை போட்டு நம்ம கூட அந்த பாட்டு இருக்கு, தஞ்சாவூர் மண்ணை எடுத்து அப்படின்னு செய்வாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு வந்து செய்யணும். அது பளபளப்பா இருக்கிறது உலகத்துல வேற எங்கேயுமே இல்லையா? நம்ம தான் பளபளப்பா முதல்ல பண்ணிருக்கோமா? இந்த கொஸ்டின் அழகா அரியன் புக்ல இருக்குது, வேற எங்கேயும் இல்ல. ஸ்கூல் புக்ல எல்லாமே இருக்குன்னு போட்டிருக்காங்க. வெட்டப்பட்ட, குளிரப்பட்ட, துளிரப்பட்ட, பளபளப்பான எல்லாமே இருக்கு. ஆனா எது முதன்மையானது? இந்த மாதிரி சென்டென்ஸ் அரியன்ல தான் இருக்குது. பளபளப்பான கிளேஸ்டு பாற்றை. அடுத்து சிந்து சமவெளி மக்களின் ஆயுதங்கள் பெரிதும் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டிருந்தன? அவங்களுக்கு இரும்பு தெரியாது, அடிச்சு விட்டுருங்க. தங்கத்திலையும் வெள்ளியிலையும் ஆயுதம் செய்யற அளவுக்கு அவங்க பெரிய ஆள் கிடையாது. அதுல எப்பவுமே நம்ம ஆயுதம் செய்ய மாட்டோம். அதை கழுத்துல போட்டுக்கோ. நம்ம கல்லு செங்கல்ல ஆயுதம் செய்து என்ன பண்ண போறோம்? அப்ப மீதி இருக்கக்கூடிய செம்பு மற்றும் மென்களை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதை வச்சு அடிச்சிடலாம் நம்ம. அடுத்த கொஸ்டின் ஒரு ஜெனரலான கொஸ்டின். அதாவது ஜாகிரபி எடுக்கும் போது சொல்லியிருப்பேன். ஜாகிரபியில வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்தியா இருக்கு அப்படின்னம்னா 2500 கிலோமீட்டர் நீளமான ஒரு இமயமலை இருக்கு. அது கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் அகலமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இமயமலை உயரமானது. இந்த பக்கம் மேட்டு நிலங்கள் இருக்கு. அப்ப இந்த மேட்டு நிலத்துக்கும் இமயமலைக்கு நடுவுல தான் கங்கை ஆறு போய்கிட்டு இருக்கு. மா கங்கா, கங்கா தாய். இந்த பக்கம் சிந்து நதி இப்படியே இந்த பக்கம் போயிருது. பிரம்மபுத்திரா இமயமலை சுத்தி இந்த பக்கம் போயிட்டு மேற்கு வங்காளம் இந்த பக்கம்லாம் போயிட்டு பங்களாதேஷ்ல இறங்கிருது. அப்ப இந்தியாவுக்குள்ள போய் இந்தியாவை வளப்படுத்தக்கூடிய நதி என்னன்னு பார்த்தோம்னா கங்கா. கங்கை நதியுடைய சமவெளி வடபெரும் சமவெளிகள், நார்த்தர்ன் பிளைன்ஸ். நார்த்தர்ன் பிளைன்ஸை யாரு கண்ட்ரோல் பண்றானோ அவன் தான் இந்தியா ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றான்னு அர்த்தம். அதைத்தான் காலங்காலமா மகத பேரரசு இங்க இருந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. இங்க நிறைய பொருள் கிடைக்குதுன்னா வந்துருவாங்கல்ல எல்லாரும். காலங்காலமா இந்தியா மேல எல்லாரும் படையெடுத்து வந்தாங்களே தவிர இந்தியா எந்த நாட்டு மேலேயும் படையெடுத்து போனதில்லை. அப்ப இந்தியாவுக்கு படையெடுத்து வர்றாங்க, எங்க வர்றாங்க? கைபர் போலன் வழியா, இமயமலை வழியா உள்ள வர்றாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவோட கேபிட்டல் இங்க இருந்து நம்ம நகர்த்திட்டே வந்தோம். தரையில சட்டம் போட்டோம். முகமது கோரி முதல் தரையன் போர், இரண்டாம் தரையன் போர், அதுக்கப்புறம் பானிபட் போர். பானிபட்ல சண்டை போட்டோம். முதல் பானிபட், இரண்டாம் பானிபட், மூன்றாம் பானிபட் எல்லாமே பார்டர்ல. பிரிட்டிஷ் வந்து கேபிட்டல் இங்க வச்சான், கல்கத்தால. அதுக்கப்புறம் திரும்ப டெல்லிக்கு எடுத்துட்டு போனாங்க. அப்ப இதுதான் பவர் சென்டர். ஏன்னா இங்கதான் கங்கை இருக்கு. நாம இங்க பாட்டுக்கு ஓரமா காவிரி வச்சுக்கிட்டு பேசாம இருக்கிறோம். அண்ணாதுரை திராவிட நாடு வேணும்னு கேட்கும் பொழுது, எப்பா நீங்க பாகிஸ்தானை பிரிச்சு கொடுக்குறீங்க. இங்க ஒரு பாகிஸ்தான் இருக்கு, இங்க ஒரு பாகிஸ்தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பங்களாதேஷ், அன்னைக்கு கிழக்கு பாகிஸ்தான். சிரமமே வேண்டாம், நாங்க தனியா இருக்கிறோம், எங்களை பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு. ஏன் நீங்க ரெண்டு பக்கம் வச்சு பிரிச்சு கொடுக்க வேண்டியது இல்ல? தமிழ்நாடு ஒன்னா ஒரே பக்கமா இருக்கு. ஏன் கங்கை தான் வேணுமா? எங்களுக்கு காவிரி போதும் அப்படின்னு. அப்ப சிந்து கங்கை சமவெளி பஞ்சாப்ல இருந்து வங்காளம் வரைக்கும் கிட்டத்தட்ட வட இந்தியா முழுவதும் உள்ளடக்கி இருந்தது. இப்பகுதியில் செழுமையும் வளமும் அங்கு வாழ்ந்த மக்களின் பன்முகத்தன்மைக்கு காரணம். அவ்வளவு செழுமை, அவ்வளவு வளம் அங்க இருந்தது. தட்ஸ் வை பீப்புள் வேர் டைவர்ஸ், டைவர்சிட்டி. அடுத்து ரீசன் சொல்றாங்க. இந்த சமவெளி இந்தியாவில் உள்ள பெரிய பேரரசுகளுடைய அரசாட்சி இடமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஃபெர்டைல் லேண்ட் இருக்கிறதுனாலதான் இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எம்பையர்ஸ் ஃபார்ம் ஆச்சு. சிந்து சமவெளிக்கு அப்புறம் வேதகால ஆரியர்கள் வந்தாங்க. முன்வேத காலம் வந்துச்சு, பின்வேத காலம் வந்துச்சு. அதன் இறுதியில மகாஜன பதங்கள் வந்துச்சு. அதுல மகத பேரரசு டாமினண்டா மாறிச்சு. அத ஆண்ட வம்சம் அரியங்க வம்சம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சிசுநாகர், நந்த வம்சம், மௌரிய வம்சம். அதுக்கப்புறம் சுங்கர்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் குஷானர்கள் வந்தாங்க.
குப்தர்கள் வந்தாங்க. கடைசியாக இந்தியாவை ஆண்ட பெரிய வம்சம் ஹர்ஷர். ஹர்ஷருக்கு அப்புறம் இந்தியாவை யாரும் பெருசா பண்ணல. அதுக்கப்புறம் ராஜபுத்திரர்கள் சின்ன சின்னதா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப வந்தாங்க ஆப்பு வைக்கிறதுக்கு. 712 ஆன்ஷியன் இந்தியா அப்படிங்கிறது கிபி 712. முகமது பின் காசிம் ஒரு அரேபியர் இந்தியாவுடைய சிந்து பகுதியை தாக்கி கைப்பற்றிய ஆண்டு. அந்த 712 இருந்து டெத் ஆஃப் அவுரங்கசீப் 1707 வரைக்கும் மெடிவல் இந்தியா. 1707 இருந்து மாடர்ன் இந்தியா ஆரம்பிக்குது. அப்ப இதுல 2 டெல்லி சுல்தானியம் 1, 1206 இருந்து 1526 முதல் பானிபட் வரைக்கும், 1526 இருந்து அவுரங்கசீப் டெத் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். முகலாய பேரரசர்கள், கிரேட்டர் முகல்ஸ் 1707 அப்புறம் 1857 இங்க ரிவோல்ட் நடக்க வரைக்கும் லேட்டர் முகல். இதுதான் அடுத்து இருக்கக்கூடிய அந்த குப்தாஸ், அப்படியே அந்த கன்டினியூட்டி முகலாயர்கள், டெல்லி சுல்தானியம், இந்த மாதிரி இதெல்லாம் வரக்கூடியது. இப்ப முடிஞ்சிருச்சு. இதை வச்சுட்டு எக்ஸாம் வந்து அதாவது மற்ற ஏரியாவும் இதை வச்சு படிங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ.